ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா யூஸ்வலாக நம்ம சென்னை சென்டர் தாங்க விளாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண சொல்லிட்டு தாங்க நம்ம சென்னை கோயம்பேடு வந்திருக்கோம். ஸோ கோயம்பேட்டில் தாங்க இன்றைக்கி ஒரு பஸ் விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பஸ் விளாக்ஸ் ட்ரை பண்ணிடுங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலும் சரி நானும் சரி ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. எஸ், அதுதாங்க ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நியூகோ எலக்ட்ரிக் பேட்டரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பஸ் விளாக் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எந்த ரூட்டில் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு ரூட்டில் தாங்க நியூகோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று சென்னை திருப்பதி அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்னை பாண்டிச்சேரி. ஸோ அதில் ஒன்றான சென்னை பாண்டிச்சேரி ரூட்டில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் ஸ்டேஜ் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். அதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ப்ரைஸ் தாங்க. ஸோ அந்த டிக்கெட் ப்ரைஸ் கிட்ட நீங்களே ஆடி போயிருவீங்க. ஏன்னா அந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன டிக்கெட் ப்ரைஸு அண்ட் அது என்ன டீட்டெயில்ஸ்னால் நம்ம ட்ராவலில் பார்க்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம கோயம்பேடு மெட்ரோவில் இருக்கோங்க. ஸோ நம்மளுக்கு போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷர்மா ட்ராவல்ஸ் அவங்க ஆஃபீஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமுங்க. ஸோ இப்போ நம்ம கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் வெளியில் வந்துட்டாங்க. அண்ட் வெளியில் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு வழி வருங்க. ஸோ இங்கே லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இந்த கனரா பேங்க் ஏடிஎம். ஸோ இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் பஸ் வருவாங்க. ஸோ இந்த வழியாக தான் இப்போ நம்ம நடந்து போனோம். நம்ம அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இங்கே நிறைய மக்கள்லாம் நிற்பாங்க. ஸோ பஸ்ஸு போட் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே லெஃப்ட்டில் தாங்க இப்போ நடந்து போனோம். ஸோ லெஃப்ட்டில் தாங்க எக்ஸிட் வழி இருக்குது, அந்த வழியாக தான் போகணும். ஸோ இப்படியே நம்ம வெளியே பஸ்ஸில் எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வழியாக நடந்து போயிட்டு லெஃப்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஷர்மா ட்ராவல்ஸோட இந்த ஆஃபீஸ் வந்துடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு 5 minutes வாக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கீதா இருக்கும், அப்புறம் கங்கா ஸ்வீட்ஸ் இருக்குங்க. ஸோ கேஎஃப்சியும் இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க நம்மளோட ஷர்மா டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே போட்டுருவாங்க நியூகோன்னு. அண்ட் இங்கே தாங்க நம்மளுக்கு போர்டிங் பாயிண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பஸ் இன்னும் வரல. பஸ்ஸு வந்து நம்ம எக்ஸ்ட்ரீ ஷார்ட்ஸ் அண்ட் இன்ட்ரீ ஷார்ட்ஸ்லாம் ட்ரைவர் பர்மிஷன் கேட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காய்ஸ், நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes பிஃபோரே வந்துச்சுங்க போர்டிங் பாயிண்ட்டுக்கு. ஸோ நம்ம டிபார்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 2க்கு தாங்க. பட் போர்டிங் பாயிண்ட்டுக்கு 150 லீவ் வச்சுருச்சுங்க பஸ்ஸு. ஸோ பின்னாடி தாங்க பஸ்ஸு நிற்கிது. அண்ட் நான் டிரைவர் ஐடிக்கு பர்மிஷன் கேட்டேன். ஸோ மேனேஜருக்கு பர்மிஷன் கேட்டேன். ஸோ அவங்க யாருமே அப்ஜெக்ஷன் சொல்லாங்க, தாராளமாக நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜர்னி இருக்க போதுங்க. நம்ம எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக சூப்பர் வீடியோ நம்ம ஜர்னி பண்ணிட்டு எடுக்கலாங்க. அண்ட் இப்போ போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் இன்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் காய்ஸ், கரெக்டாக நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 2 o'clock போர்டிங் பாயிண்டில் டிபார்ச்சர் ஆகி போயிட்டுங்க. இப்போ வாங்க நம்ம சீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் அண்ட் த்ரோ ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 2 ஹேண்ட் ரெஸ்ட்டு. ஸோ இங்கே ஒரு சின்ன ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்ட்ரு, ஸோ மேகசின் பவுச் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நியூகோ பஸ்ஸோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இங்கே வர அதுக்கு எல்லா பஸ்லையும் இந்த இடத்துல இருப்பாங்க. பட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இங்கே வைக்காமல் ஸோ இந்த நடுவில் ஹேண்ட் ரெஸ்ட் இல்லைங்க. ஸோ அது தூக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஎஸ்பி டைப் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ கேபிள் கிடையாது, யூஎஸ்பி டைப் தாங்க போட முடியும். நம்ம ஃப்ளக் டைப்பில் கொடுக்கலங்க. தலைக்கு மேலே என்னென்ன ஃபெசிலிட்டி அப்படின்னா இங்கே எமர்ஜென்சி பட்டன் கொடுத்துருக்காங்க. அது ஏதாச்சும் ரிஸ்க் எமர்ஜென்சினா நீங்கள் வந்துட்டு கண்டெய்னர் கூப்பிடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ஸுங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஆச்சு, சூப்பராக வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டு ஆன் பண்ணல போலங்க, ஒர்க் ஆகல. அங்கே அப்படியே இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஆன் பண்ணல. அதனால் ஃப்ரண்ட் ஆன் போட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி ஃப்ளோ சூப்பராகவே வருதுங்க. அண்ட் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா புஷ்பேக் ஃபெசிலிட்டிஸ் வச்ச பஸ்ஸுங்க. சீட்டு டைப் மாதிரி புஷ்பேக் ஃபெசிலிட்டி வச்ச பஸ்ஸு. ஸோ புஷ்பேக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஸோ புஷ்பேக்கோடைய சீட்டு பார்த்திங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் ஓடுற மாதிரி இருக்குங்க. ஸோ
அங்கே தாங்க நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். புஷ்பேக் ஃபெசிலிட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகுது இப்போ பார்க்கலாங்க. அப்பா சூப்பராகவே இருக்குதுங்க புஷ்பேக். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா படுத்துகிட்டே வரலாங்க ஜம்முன்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் காஃப் சப்போர்ட் வச்சு சீட்டர்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி தெரிய பாருங்கள் காஃப் சப்போர்ட் வச்ச மாதிரி. அண்ட் காஃப் சப்போர்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லீப்பர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். சீட்டர் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணிட்டு ஸ்லீப்பர் பஸ்ஸில் தாங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃப் சப்போர்ட் இருக்குங்க. ஸோ காஃப் சப்போர்ட்டோட லிவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் என்னென்ன ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த காமனாக ஏசி ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஸோ 24/7 சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுங்க. அண்ட் நீங்கள் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சமஸ்பெண்ட் பண்ணால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் பஸ்ஸு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு, க்ளீனாக சூப்பர் ஸ்மெல்லோட. ஸோ இது என்னத்தான் ஒரு ஏசி பஸ்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயில் வராமல் மறைக்கிறதுக்கு அந்த ஸ்க்ரீன்ஸும் நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வாஷ் பண்ண ஸ்க்ரீன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்மெல்லும் வருதுங்க, அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் எல்லாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட இன்டீரியர்ஸும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் சரி சூப்பராகவே இருக்குதுங்க. எதுக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்டு டைப் பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால்வோவில் மட்டும் தாங்க இருக்கும். ஸோ வால்வோவில் போனீங்கன்னா எக்கச்சக்க ரேட் ஆகும். பட் நம்ம நியூகோ பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் சென்னை டு பாண்டிச்சேரி, சென்னை டு திருப்பதி ரூட் விட்டுருக்காங்க. ஸோ சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. அண்ட் இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்கிறேன் உங்கள்கிட்ட. பஸ்ஸு டிப்பாச் ஆன கொஞ்சம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஒரு வெட் பைப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டிலும் வெட் பைப்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ரீட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ட்ராவலிங் இன் நியூகோ போட்டு ஒரு சாக்லேட் எக்லர் சாக்லேட் பின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேனா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாக் மாதிரி பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சட்டையில் குத்திக்கிற மாதிரி அண்ட் இதை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அமெனிட்டிஸ் வைஸ் நியூகோ பஸ் சூப்பராகவே இருக்குதுங்க. ஸோ நம்ம வெறும் 100 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணிட்டு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில், வெப் வைப்ஸு, ஸோ சின்ன க்ரீட்டிங் கார்டில் சாக்லேட்டு அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக சின்ன சிம்பிள் பேட்ச் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அமெனிட்டிஸ் வைஸ் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தைரியமாக இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாங்க. கேன்சல் ஆயிருக்கான இது அது எனக்கு போட்டிருக்காங்க. அதுதான் 7C 70 கூட ஏற்றிருக்கேன் நான். எனக்கு 8C இருக்கும்.
ஒரு சீட்டா? சீட்டா? ஒன்று தான். 8 சீட் தானே? 8 சீட். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ திருவாரூர் போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. ஸோ பஸ்ஸு இன்றைக்கி வந்து ஃபுல் ஜாம் பேக்டாக தாங்க போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டிக்கெட் ஃபேர் சொல்லிடுங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி நியூ கோலில் டிக்கெட் ஃபேர் வந்து சென்னை டு பாண்டிச்சேரி வெறும் ₹1 தாங்க புக் பண்ணேன். ஸோ இது எப்படி ₹1 புக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு August 15 நியூ கோலேருந்து ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நியூ கோலில் எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணாலும் சரி டிக்கெட் ஃபேர் வெறும் ₹1 தாங்க. ஸோ வெறும் ₹1 புக் பண்ணி நம்ம ட்ராவல்ஸில் புக் பண்ணி டிக்கெட் போட்டு போய்க்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூகோ ஆப்பில் அஃபிஷியல் ஆப்பில் புக் பண்ணலாம், இல்லை அவங்க வெப்சைட் இல்லை தேர்ட் பார்ட்டி ஆப்னா ரெட் பஸ்ஸு, மேக் மை ட்ரிப், ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் புக் பண்ணிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தாங்க இது ₹1. ஸோ நாளைக்கெலாம் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அந்த டிக்கெட் ஃபேர் வந்துடுங்க. ஸோ நார்மலாக இந்த ரூட்டில் டிக்கெட் ஃபேர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹360 வருதுங்க, எல்லாமே சேர்த்து டேக்ஸு ஜிஎஸ்டிலாம் சேர்த்து. எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கேபின் ரைட் பண்ணியிருக்கோங்க, கோயம்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி திருவாரூர் வரைக்கும். ஸோ கொஞ்ச நாள் நான் பிரேக் எடுத்துகிட்டு மாயாஜால் தாண்டினதுக்கப்புறம் நான் திருப்பி கேபின் ரைட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் கோவலம் கிட்ட வந்தோடனே அகைன் நான் கேபின் ரைட் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோன்ஸ்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கு தாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஸோ உங்களை வந்து நான் கோவலம் தாண்டி மீட் பண்ணுறேன். டாட்டா. ஓகே கைஸ், இப்போ இந்த பஸ்ஸோட ரூட்டை பார்த்துலாங்க. ஸோ இந்த பஸ்ஸு எந்த ரூட்டில் ஃபாலோ ஆகுது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு சொல்ல போகிற ஈசிஆர் வழியாக தாங்க ஃபாலோ ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்டிங் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துலாங்க. இந்த பஸ்ஸுக்கு எங்கெங்கே போர்டிங் பாயிண்ட் சுற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மதுரவாயில் தாங்க இந்த பஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மதுரவாயில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வழியாக உங்களுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வருவாங்க. ஸோ ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஷர்மா ட்ராவல்ஸ் தாங்க நம்ம போர்டிங் பண்ணது. ஸோ அப்படியே பஸ்ஸு ரிவர்ஸ் யூட்டன் எடுத்து ஈக்காடு தங்கல் கிண்டி வழியாக உங்களுக்கு சைதாப்பேட் லிட்டில் மவுண்ட் ஒரு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக மத்திய காலேஜ் போய் அப்படியே திருவாரூர் லைனில் ஜாயின் ஆகி திருவாரூர் போர்டிங் பாயிண்ட் இருக்குங்க. ஸோ அது பிக்கப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஈஸியாக ரூட்டில் ஜாயின் ஆகி போயிட்டுங்க. அண்ட் கோவளம் தாங்க கடைசி லாஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட். ஸோ கோவளம் கூட எந்த போர்டிங் பாயிண்ட்ஸும் கிடையாதுங்க.
வெறி கொண்டு வராங்க இப்படி ஓடாது. ஆமாம். அண்ட் மரக்கணம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம் பிரேக்காக நிறுத்திக்கிறாங்க. ஸோ ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் சத்யபவன் போட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே தாங்க எல்லா நியூகோ பஸ்ஸுக்கும் ரெஸ்ட் ரூம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்த பஸ் பின்னாடி நிற்கிதுங்க. அண்ட் அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனுங்க, பாண்டிச்சேரி டு சென்னை 2 மணி சர்வீஸ் பஸ்ஸுங்க. ஸோ அந்த பஸ்ஸும் இங்கே தான், எல்லா நியூகோ பஸ்ஸும் இங்கே தாங்க ரெஸ்ட் ரூம் பிரேக் நிறுத்திருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது அண்ட் ஃபுட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா வந்து போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ தாங்க நான் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ண வந்தேன். ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ எந்த விதமான அழுக்கும் இல்லை. லைக் அழுக்குனா மீன்ஸ் அந்த கலீஜான ஸ்மெல்லு ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ நானும் பயந்து இருந்தாங்க ஹைவேஸில் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் நல்லா பர்ஃபெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸும் கிடைக்குங்க, டீ காஃபி சிப்ஸு கூட. ஸோ அது கூட எல்லாம் அஃபோர்டபுள் ரேட்டில் தாங்க விற்கிறாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ண மாதிரி இந்த ரெஸ்ட் ரூம் பிரேக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஹோட்டலையும் விற்றுருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ட்ராவலிங் கேபின் என்னென்ன அது பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இங்கே வீடியோ தெரியும் அது என்ன. ஸோ அது பார்த்தீங்கன்னா கேஸ் சிஸ்டம் இது ஆட்டோமேட்டிக் பேட்டரி பஸ்னால. ஸோ DNR போட்டுருப்பாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா டிரைவர் எப்படி ஓட்டுறாது ஏற்ற மாதிரி. அண்ட் மற்ற எல்லாம் கன்சோல் சுவிச்சஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியர் சிஸ்டம் அண்ட் டிரைவிங் சிஸ்டம் எல்லாம் அப்படியே இருக்குங்க. ಎಲ್ಲ ಡಬ್ಬಲ್ ದಿನೇಶ ಯಾರ್ಯಾ ಅದು ಮ್ಯಾಮ್ ಗುರು எடுத்து வரியா யார் நான் ரொம்ப நேரமா கட்டிக்கிட்டு இருக்கான். இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஐயோ இப்போ இதை 7 மணிக்கு தரணுமா? எதா இதா ஏன்டா அங்கே எத்தனை மணிக்கு பஸ் இல்லையோ? பஸ் தான் இல்லையா? 11 மணி சீக்கிரம் கிடையாது. சிவாஜியில் சொல்லு. ப்ரோ சிவாஜி ஸ்டாச்சு நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் ப்ரோ சிவாஜி ஸ்டாச்சு இந்திரா காந்தி இருக்கு அந்த பாப்பாக்குள்ள என்னடா வண்டி இப்போதான் வருது. இந்த வண்டி தாங்க ரிட்டர்ன் அந்த அவர்கிட்ட சொல்லுது. யாருங்களா? அம்மா சாயிரம் ஆஃபீஸ் இந்த வண்டி தாங்க ரிட்டர்னு
போய் சார்ஜ் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சில் கை வச்சு உட்காந்துருவாங்க செட்டே நான் இப்போ அங்கே போய் கேட்குறா ப்ரோ நிற்பாங்க அவங்க என்ன ப்ரோ இங்கே நிற்பாங்க இப்போ இங்கே 7 மணி பஸ் அங்கே நிற்க மாட்டாங்க ப்ரோ. ஆஃபீஸ் நம்ம அந்த ஆஃபீஸ் ஆன போகணும். இப்போ நான் யாருக்கு கேட்குறேன் எங்கள் ஆஃபீஸில் தான் கவிதா நல்லா. டிக்கெட்டுக்கா? ஆமாம் டிக்கெட்டு இருந்தால் அவரை கோல்டு ஒன்று தான் மாற்றி வைக்கணும். டிக்கெட்டு தானே ஃபுல்லாக புக். சார் பஸ் ஸ்டாண்ட் சார் லாஸ்ட் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட் லாஸ்ட் ஸ்டாப். ஸோ ஃபைனலாக பாண்டிச்சேரி ரீச் ஆகிச்சவங்க. ஸோ ஆக்சுவல் ஷெட்யூல் டைம் பார்த்தீங்கன்னா 6:10ங்க. பட் இன்றைக்கி ஒரு லேட்டாக ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக 6:30 தான் வந்தது. ஸோ லேட்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா சர்வீஸ் தாங்க முக்கியம். சூப்பராக இருந்துங்க சர்வீஸ். ஸோ அந்த கொடுத்த 1 ரூபிக்கு பக்காவாக பார்த்தாங்க. ஸோ அதுக்கு மேலேயே பார்த்தாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ டிரைவர் அண்ணாவட்டும் கேபின் அண்ணா பற்றி எனக்கு சொல்லி ஆகணுங்க. ஸோ டிரைவர் அண்ணாவும் சரி அந்த அட்டனரும் சரிங்க, செம்ம ஃப்ரெண்ட்லி டைப்ங்க. ஸோ ஜாலியாக பேசிட்டு பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு ஜாலியாக பேசிட்டுலாம் வந்திருந்தோங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியான குரூ தாங்க நியூவில் வேலை செய்கிறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணலாங்க. பாண்டிச்சேரி டு சென்னை, இல்லை சென்னை டு பாண்டிச்சேரி, இல்லை திருப்பதி போகிறது கூட. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நியூகோ சர்வீஸில் ஃபஸ்ட் டைம் ப்ரைவேட் பஸ் ஜர்னி. ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் ஆகல மீட் பண்ணுறேன். டாட்டா.